ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. எல்லாம் சரியா இருக்கு. அட, என்னது? நான் போட்ட முட்டைகள்ல ஒன்று சிறுசா இருக்கு. இது என்னோட முட்டை மாதிரி தெரியலையே. பக்கத்துல இருக்கிற களவாணி கோழி தான் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கு. கேட்ட வேண்டியதுதான். அடடே, வாமா என் சகோதரி, எத்தனை முட்டை போட்ட? எத்தனை முட்டை போட்டா உனக்கு என்னவா? நல்ல கோழி மாதிரி நடிக்காத. என் முட்டையை திருடி வச்சுக்கிட்டு உன் முட்டையை கொண்டு வந்து போட்டிருக்க. உனக்கு தப்பா தெரியலையா? என்ன பேசுற? நான் எதுக்கு உன் முட்டையை திருடணும்? நீ உலர்வாய் கோழின்னு சரியாத்தான் போச்சு. என் முட்டைய பார், அழகழகா குண்டு குண்டா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. உன் முட்டையை திருடுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? இந்த உருட்டல யாரும் நம்ப மாட்டாங்க. நீ போட்டிருக்கிற முட்டை மாதிரி தான் நானும் வெள்ளை கலர்ல குண்டு குண்டா அழகா முட்டைகளை போட்டிருக்கேன். ஆனா அதுல ஒரு முட்டை மட்டும் சின்னதா இருக்குது. முட்டை சின்னதா இருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. வீணா தகராறு பண்ணாம இடத்த காலி பண்ணும். தீனியை தேடி நான் வெளியில போகணும். என்கிட்டயா வாலாட்டுற? இப்ப தீனி தேட போயிட்ட. இந்த சமயத்துல நீ திருடன என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு உன்னோட முட்டையை வச்சிடுறேன். இப்படி நினைச்ச முதல் கோழி செயல்ல இறங்குச்சு. சின்ன முட்டைய மாத்தி பெரிய முட்டைய தன்னோட இடத்துல வச்சு உக்காந்துக்குச்சு. தானியம் தேடி புழுக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு நிரம்ப திரும்ப சந்தோஷமா வந்துச்சு ரெண்டாவது கோழி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. முட்டையெல்லாம் பத்திரமா இருக்கு. அட, ஒரு முட்டை வித்தியாசமா இருக்கே. இது நான் போட்ட முட்டை மாதிரியே தெரியலையே. உணவு தேடி போனப்ப மாத்தி வச்சுட்டாளா அந்த சதிகாரி. என்கிட்ட வம்பு இழுக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. நான் உணவு தேடி போன சமயத்துல முட்டைய மாத்திக்கிட்டியே. உனக்கு அறிவு கெட்டு போச்சா? உன் முட்டையை நான் திருடலன்னு சொல்லியும் என்னை நம்பாம பிராடு வேலை பண்ணியிருக்க. இப்பவே நம்ம பஞ்சாயத்து தலைவர் நரிக்கிட்ட போய் இதுக்கு நியாயம் கேட்டு உன்னை இந்த இடத்தை விட்டே காலி பண்ண போறேன். நீ என்ன போறது? நானும் அந்த முடிவுல தான் இருந்தேன். நீ போய் சொல்றியா நான் போய் சொல்றேனான்னு நரித்தலைவர் சொல்லட்டும். 2 பேருமே சேர்ந்து போய் நியாயம் கேட்போம். இந்த இடத்த விட்டு யார் போறதுன்னு நரித்தலைவர் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தெரியும். அடடே, 2 தாய் கோழிகளும் ஒன்னா சேர்ந்து வரீங்களே. ஏதா விசேஷமா? கோழி குஞ்சுகளுக்கு பிறந்ததுக்காக அன்பளிப்பு தரணுமா? அதெல்லாம் இல்ல தலைவரே, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணுங்கிறதுக்காக உங்களை தேடி வந்திருக்கோம். 2 பேருமே ரொம்ப பாசமா இருப்பீங்களே. உங்களுக்குள்ளேயே பிரச்சனையா? சரி சரி, சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். தலைவரே, நான் 11 முட்டை போட்டேன். எல்லாமே பெரிய முட்டைங்க. ஆனா அதுல ஒண்ணு இப்ப சின்னதா இருக்குது. இதோ இந்த திருட்டு கோழி நான் உணவு தேடி போன நேரம் பார்த்து அவளோட சின்ன முட்டையை வச்சுட்டு என்னோட பெரிய முட்டையை எடுத்துட்டு போயிட்டா. என்னை திருடின்னு சொன்னேன்னா உன்னோட 2 காலையும் உடைச்சு போடுவேன். நீதான் திருட்டு கோழி. தலைவரே, இது சொல்றத நம்பாதீங்க. நான் போட்டது 10 முட்டை. எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். காலையில நான் தீனி தின்னுட்டு திரும்ப வரப்ப ஒரு முட்டை சின்னதா இருக்கு. திருநது அந்த கோழி தான். ஆட, முட்டை சின்னதா இருந்தா என்ன, பெருசா இருந்தா என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? 2 பேரும் ஒரே இனம் தானே, சமாதானமா போய்க்கோங்க. முடியாது. அந்த கோழி போட்ட முட்டையை நான் அடகாக்க மாட்டேன். நானும் தான் சொல்ற தலைவரே, இன்னொரு கோழியோட முட்டையை அடகாக்க மாட்டேன். எனக்கும் என்னோட முட்டை வேணும். சரி, 2 பேரும் இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறதுனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முட்டைகளை பார்க்காம என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால உங்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. 2 கோழிகளும் சேர்ந்து நிறைய அதோட இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. தலைவரே, இது நான் போட்ட 10 முட்டை. அதோ பாருங்க, என்னோட இடம். அதுல 11 முட்டைகள் இருக்கும். இந்த சின்ன முட்டை யாருது? என்னோடது இல்ல தலைவர். என்னோடது இல்ல தலைவரே. சரி, அப்படின்னா அதை நான் சாப்பிட்றேன். நரி இப்படி சொல்லிட்டு அந்த சின்ன மூட்டையை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குச்சு. இதை பார்த்த 2 கோழிகளும் அதிர்ச்சியில ஐயோ அப்படின்னு கத்துனாங்க.
ஐயோ, என்ன தலைவரே, முட்டையை லபக்குன்னு முழுங்கிட்டீங்க. தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு முட்டையை தின்னது தப்பு தலைவரே. 2 பேரும் அமைதியா இருங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு நான் இன்னொரு முட்டையும் சாப்பிடணும். ஒரு முட்டையை தின்னதால உங்க 2 பேர் கணக்கும் ஈக்குவலா 10க்கு 10 கணக்கு வந்துருச்சு. எல்லாமே பெரிய முட்டை தான். ஆனா 2வது கோழி போட்ட எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டதால முதல் கோழியோட முட்டையில ஒன்று தின்னாதான் கணக்கு சரியா வரும். நோ, அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அக்கா, இப்படியே கணக்கு பார்த்தா எல்லா முட்டைகளையும் நம்ம தலைவரே சாப்பிட்ருவாரு. நமக்கு தான் நஷ்டமாயிடும். தீர்ப்பு வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். நாமளே நம்ம முட்டைகளை பார்த்துக்கலாம். ஆமா தங்கச்சி, நீ சொல்றதுதான் சரி. இவனை நம்பி கூட்டி வந்து ஒரு முட்டையை இழந்துட்டோம். இனிமேலும் திங்க விடக்கூடாது. நிறைய துரத்துறது தான் பெட்டர். இப்படி சொன்னதும் 2 கோழிகளும் சேர்ந்து நிறைய விரட்டி அடிச்சிட்டாங்க.